ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக டார்க் ஆல் ஃபக்கிங்கோட நெக்ஸ்ட் பாட்டை தான் அட்டென்ட் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற விட ரோடு பெயிண்ட் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். எப்பெல்லாம் அட்டைக்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண வில்லேஜுக்குள்ளேயும் அந்த கிங்டமுக்குள்ளேயும் என்ட்ராகிறாரோ அப்போல்லாம் நம்ம ஜிமினா ஷுகாவை மீட் பண்ணாமல் டேக்கிட்ட திரும்ப போகிறதே கிடையாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மீட் பண்ணுறதில்ல, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆகி அப்புறம் ஜிமினாவுக்கு ஷுகாவை பிடிச்சிருந்துருக்கும், ஷுகாவுக்கும் ஜிமினாவை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாண்டா இந்த மாதிரி கிங்டமுக்குள்ள என்ட்ராக சொல்ல அங்கே இருக்கிற ஒரு கீச்செயின் மாதிரி ஒரு செயினை நோட் பண்ணியிருப்பாரு. அது ரொம்ப அழகாக வரும்னு இருக்குமா, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. எடுத்துகிட்டு வந்து ஷுகாவை மீட் பண்ணுற அந்த பிளேஸில் ஷுகாவுக்கே நம்ம ஜிமினா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. நான் உன்னே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் கிடையாது, பட் நான் ஒரு ஒயிட் ட்ராகன், எனக்குள்ளே இருக்கிற பவர், என்னோட பவர் ஒயிட் ட்ராகனோட பவர் தான். நான் ஒரு ட்ராகனுங்கிறதுனால திங்க் பண்ணி என்னை நீ மேரேஜ் பண்ணி காட்டாலும் எனக்கு ஓகே தான், பட் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லணும்னு திங்க் பண்ணுறேன். உனக்கு ஓகேனா என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த கீச்செயின் மாதிரி இருக்கிற செயினை கொடுத்துருப்பாரு. ஷோவுமே அதை வாங்கிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எதையுமே சொல்லிட்டு இருக்க மாட்டார். அந்த பிளேஸ்லேருந்து நேராக நம்ம ஜிமினா நேராக டேக்கிட்ட தான் வந்துருப்பாரு. இந்த மாதிரி வந்துருந்தா அந்த பிளேஸில் ஜிமினா மூலியமாக தான் ஜொங்குக்கு வந்துட்டு மீட் பண்ணுறது, ஜேகே வந்துட்டு மீட் பண்ணுறது, ஜேகேவோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாது, நான் தான் ஜேகேவோட ஃபேமிலி மெம்பர்ஸை சேவ் பண்ணணுங்கிற மாதிரி ஜிமினாண்டா எல்லாத்தையும் ஷுகா கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இதை கேட்டு ஷாக் ஆகி இந்த டேயை அடைச்சி வச்சதுக்கப்புறமா தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ப்ராப்ளம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுதா, இந்த ஜேகேயும் தேவையில்லாமட்டே இருக்கிற பிளேஸ்க்கு போனால் எனக்கு அநேகமாக ஜேகேக்கும் நம்ம பேரண்ட்ஸுக்கும் ஏதோ ப்ராப்ளம் வர மாதிரி தெரியுது, நம்ம போய் நம்ம ஹவுஸில் போய் ஜேகேயும் ஜேகேவோட மாம் டாட் அதாவது ஷுகாவோட பேரண்ட்ஸையும் நம்ம இருக்கிற இந்த வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டான். ஷுகா நேராக வில்லேஜுக்கு வந்துருப்பாரு. பட் ஷுகா அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே ஷுகா கண்ணு முன்னாடியும் நம்ம ஜேகே டெத் ஆகிறதும் ஜேகேயோட பேரண்ட்ஸ் டெத் ஆகிறதையுமே நோட் பண்ணியிருப்பாரு. லாஸ்ட்டு செகண்டில் ஜிமினாவுக்கும் டேக்குமே ஜேகே டெத் ஆகிற அந்த செகண்டில் ஒரு மேஜிக் பவர், ஒரு சாபம் போட்டிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டையுமே நம்ம ஷுகா நோட் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த மூமெண்ட் எல்லாம் அப்படி ஷுகாவுக்கு திங்க் ஆகி பயங்கரமாக அந்த செயினை ஹக் பண்ணபடி க்ரை பண்ணி அழுற இந்த மூமெண்ட்டை பேக் சைட்லேருந்தே ஜிமினா நோட் பண்ண சொல்ல ஜிமினாவுக்கு பயங்கர எமோஷ்னல் ஆகி ஷுகாவை வந்து பேக்கப் பண்ணபடி உன்னோட லுக்கை நான் நோட் பண்ணிடக்கூடாது, நான் உன்னை கண்டுபிடிச்சிடக்கூடாது, ஃபாஸ்ட்டில் உள்ள மெமரி எதுவுமே எனக்கு ரீகப் ஆகிடக்கூடாதுன்னு தான் ஃபேஸில் மாஸ்க் போட்டபடியே இருந்தியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி கேட்டால் ஜொங்குக்கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே டெத்தாக இருப்பாங்க, ஆனால் டேயும் ஜிமினாவும் டெத்தாக இருக்க மாட்டாங்கள்ல. அந்த மூமெண்ட்டுக்கு தான் இந்த மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் அழிஞ்ச மூமெண்ட்டில் நம்ம ஜிமினாவுமே கொஞ்சம் டேஸ் கோமாவில் இருந்த மாதிரி தான் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் ஷுகாவிலேருந்து எல்லாருமே மறந்துட்டார். நம்மளை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணவங்களையும் ஜேகே கில் பண்ண பர்சன்ஸையும் ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற மாதிரி ஷுகாவை லவ் பண்ணது மீட் பண்ணது எல்லாத்தையுமே மறந்துட்டு ரிவேஜிக்கான ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. நம்ம ஜிமினாவை எப்போதுமே நம்ம ஷுகா நோட் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பாரு இந்த மாஸ்கை வேர் பண்ணபடி. அதனால தான் நம்ம ஜிமினாவுக்கு ஷுகாவை ஞாபகமே இல்லை, நம்ம ஷுகாவோட திங்கிங்குமே வரவே இல்லை. ரிவெஞ்சை பற்றியே நம்ம ஜிமினா திங்க் பண்ணி ஷுகாவை மொத்தமாக மறந்துருப்பாரு. இந்த மாதிரி ஹியூமன் 2 பேருமே அந்த பிளேஸில் பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, என் ஃபேமிலி மெம்பர்ஸே அன்றைக்கி என்னால் சேவ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி அழுதம். நம்மளை இந்த மாதிரி பெயின் படுத்தின அந்த பர்சன்ஸ்க்கு கண்டிப்பாக சீக்கிரம் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். முதல்ல வா, உன் பிரதர் ரொம்ப டென்ஷனாக என் டேயை படாத பாடுபடுத்துமா, வா நம்ம டேக்கிட்ட போகலான்ங்கிற மாதிரி ஜிமினாவும் ஷுகாவும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா ஷுகாவோட ஹேண்ட்ஸில் ஒரு பாக்ஸ் இருக்கும்ல, அதில் ஜங்குக்கோட பவர் தானே இருக்குது, அந்த பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பயங்கரமாக வைப்ரேஷன் ஆகுது. இந்த மாதிரி வைப்ரேஷன் ஆனால் என்னடா இந்த அளவுக்கு என்ன இந்த பாக்ஸ் வைப்ரேஷன் ஆகுதுங்கிற மாரி ஜிமினா கேட்டான். இதில் என்னத்தை மறைச்சி வச்சுருக்கேனுங்கிற மாரி கேட்டால், இதில் நான் எதுவும் சீக்கிரட்டாக மறைச்சி வைக்கல, இதுக்குள்ளே தான் ஜங்குக்கோட பவர் இருக்குது, ஜங்குக்கு இப்படி பவர் இல்லாமல் வீக்காக இருக்கிறதுக்கு காரணம் அந்த கிங் தான், பேபியாக இருக்க சொல்லி ஜங்குக்கோட பாடியில் இருக்க மொத்த பவரையும் எடுத்து இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டான்.
அதுதான் நான் கிங்டம்ல இருந்து சேவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி எவ்வளவோ நான் ட்ரை பண்ணிட்டேன். என்னால் ஓப்பன் பண்ண முடியல. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, இந்த பாக்ஸ் பயங்கரமாக ஷேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூமின் 2 பேருமே அந்த பாக்ஸை நோட் பண்ணா. இப்போ நம்ம டேக்குக் சைடு போயிருவோம். நம்ம ஜங்குக்கு அடிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப காண்டாகி அப்படியே ஜங்கு கூட ஹேண்ட்ஸை புஷ் பண்ணபடி பக்கத்தில் இருக்க வாலில் லாக் பண்ணபடி போனா போட்டு என் செல்ல பேபியாச்சு எப்போ பட்டாலும் நாட்டியை நம்மகிட்ட ப்ளே பண்ணி விளையாடுற மாதிரி விளையாடுதுன்னு நினச்சா வலிக்குடா. அவ்வளோ அடி அடிப்ப எவ்வளவுடா அடியை தாங்குறடா? இந்த மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷ்னலில் இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்ட மூமெண்ட்டில் அண்ட் டேயோட ரியாலிட்டியிலேருந்து ஜங்குக்கோட லிப்பில் கிஸ் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் ஜங்குக்கு ஷாக்ல நோட் பண்ணால் கிஸ் பண்ண அடுத்த செகண்டே நம்ம ஜங்குக்கோட ஹெட்டை கிரிப்பாக பிடிச்சபடி பயங்கரமாக லிப் லாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த மோடி லிப் லாக் பண்ணுற அந்த மூமெண்ட், அதாவது டேக்குக்கு 2 பேரும் கிஸ் பண்ணுற அந்த மூமெண்ட்டில் தான் அந்த பாக்ஸ் அவ்வளோ வைப்ரேஷன் ஆகுது. அந்த பவர் ஜங்குக்கோட பவர் பாக்ஸை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணுது. இந்த மாதிரி 2 பேரும் கிஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு பாக்ஸ் வைப்ரேஷன் ஆனால் ஜங்குக்கு ஏதோ ப்ராப்ளம்ங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஹியூமன் 2 பேருமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி டேயும் ஜங்குக்கும் கிச்சனுக்கு ரூம்குள்ளே தான் இருப்பாங்கங்கிற மாதிரி கிச்சனுக்குள்ளே என்ட்ரானால் 2 பேருமே லிப் லாக் பண்ணபடி இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹியூமன் 2 பேரும் ஷையானா நம்ம சுகா வந்து இதை நோட் பண்ணுறாரு. டேயும் ஜங்குக்கும் க்ளோஸிங்காக இருக்கிற மூமெண்ட்டில் தான் இந்த பவர் அதாவது அந்த பவர் வந்து ஹைப் ஆகுது. ஒரு வேளை டேக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் பண்ணி வச்சா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாக்ஸில் இருக்கிற பவர் கட்டு பிரேக் ஆகி ஜங்குக்கோட பவர் ஜங்குக்கோட பாடிக்குள்ளே போகுமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா எப்படி திங்க் பண்ணோம். அதுக்கு ரீசன் டேக்குக்கு 2 பேரும் க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட் கிடையாது. ஜங்குக்கிட்ட நம்ம செம்ம ரோடாக ப்ளே பண்ணுறாரு. ப்ளே பண்ணுற மூமெண்ட்டில் தான் ஜங்குக்கை சேவ் பண்ணதுக்கு அதாவது ஏதோ ஒரு எனிமி தன்னோட பாஸை அட்டாக் பண்ணுறாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணி தான் அந்த பாக்ஸை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணியிருக்கும். பார்க்குற நம்ம ஹியூமன் தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ண அடுத்த செகண்ட் பாக்ஸு ரிலாக்ஸ் ஆகுது. நம்ம ஜங்குக்கிட்டோம் ஐயோ கோஸ்ட்டுன்னு பார்த்தா இவன் வேம்பையராக வேற இருப்பான் போலுக்கே. ஐயோ எலி இப்போ கட்சி பிளட்டை மாட்டே சக் பண்ணி எடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு நம்ம ஜங்குக். இந்த மாதிரி அழுறத பார்த்துட்டு என்னடே கிஸ் பண்ண சொல்ல ஃபீல் பண்ணபடி ஹக் பண்ணபடி இருந்த இப்போ என்னடா வேம்பையர்னு சொல்லி காட்டுற, நீ வேம்பையார் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடிச்சுட்டு அப்படியே நேராக கிச்சனை விட்டு வெளியே வந்தான். சுகாவும் ஜெமினாவும் அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்க்காதபடி ஒரு தூணுக்கு பின்னாடி போய் மறைஞ்சு நின்னா இவன் வரட்டு ரூமுக்கு வரட்டு இவனை வச்சுக்கிறேன் பாரு, லிப்பை எப்படி கடிச்சு பிளட் எடுத்துருக்கான் பாரு, ஐயோ லிப்பு வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஷையான பொசிஷன்லையும் லிப்பு பெயினாக இருக்க மொமெண்ட்டை திட்டிக்கிட்டே நம்ம ஜங்குக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனால் கிஸ் பண்ண சொல்ல நல்லா தானே ஃபீல் பண்ணான், இப்போ என்னடா திட்டிக்கிட்டே போகிறான், சரி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஃபோட்டோ ரெடி பண்ணிட்டு இருப்பாராம். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தா மற்ற கிங்டம்ஸ்குள்ளே இன்ஃபர்மேஷனை சொல்ல போனோம். அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே மற்ற 5 கிங்ஸ்கிட்டையுமே இந்த கிங்டமில் உள்ள ஜங்குக்கு இருந்தார்ல அந்த கிங்டமில் உள்ள கிங்கை கில் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது காற்றோட பவர் இருக்கிற கிங், இந்த கிங்டம்னோட கிங் வந்து காற்றை கண்ட்ரோல் பண்ணுற பவரில் உள்ள ஒரு பர்சனாக இருந்திருப்பான். அந்த கிங்கை அழிச்சாச்சு, இப்போ அந்த கிங்டமோட கிங் டேடா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணால் இப்போ கிங் இந்த பிளேஸில் டெட் ஆகிடுச்சு. கிங்கை கில் பண்ணது யார்? அப்போ இந்த மொத்த கிங்டமுக்கு கிங் யார்? அந்த மூமெண்ட்டில் நெக்ஸ்ட்டு மார்னிங் ஜங்கு கூட கிங்டமுக்கு போகணுங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட நம்மகிட்டே பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசினா மற்ற 5 கிங்டம்ஸில் உள்ள கிங்ஸுமே பவர்ஸ் உள்ள கிங்ஸுமே இந்த மாதிரி அவன் இருந்த பிளேஸுக்கு திரும்பவும் கிங் ஆவான்னு நினச்சி கூட பார்க்கலாம். அவன் அந்த பிளேஸில் இருக்க கிங்கே கில் பண்ணி கிங் ஆகிட்டான். நம்ம பிளேஸ்க்கு வந்து ஃபைட் பண்ணி நம்மளையும் கில் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது? நம்மளை அழிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் நம்ம அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த 5 கிங்ஸும் எப்படி அழிக்கலான்ங்கிற மாதிரி இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜோங்கு, சுகா, ஜிமினா நம்ம 4 மெம்பர்ஸும் கிங்டமுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க.
கிங்கோட சீட்டுக்கு நம்ம டேய் தான் என்ட்ரு ஆகுறாரு. டேயை பார்த்து அடுத்த செகண்ட் அங்கே இருக்கிற பட தளபதி, சோல்ஜர்ஸ், அப்புறம் மந்திரிங்களாம் இருப்பாங்களே அவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போய் டேயை பார்த்து ஒரு மாதிரியாக அப்படி போட் பண்ணபடி நின்னா கிங்கோட பிளேஸில் கிங்கோட சீட்டில் அப்படியே போய் நம்ம டே செம கெத்தா டார்க் அண்ட் டார்க்காக அப்படி ஒரு டெவிலாகவே வந்து உட்கார்ந்தாரு. இந்த பிளேஸில் இருந்தானோட என்னோடய மொத்த ஃபேமிலியும் அழிச்சிங்க. அந்த பிளேஸ்க்கு நான் வந்துட்டேன். இப்போ என் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக நம்மகிட்டே ஸ்மைல் பண்ணப்படி அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு இந்த கிங்டமோட கிங் இந்த கேம் ட்ரையாங் ஓகேயா பீப்பிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கும் சோல்ஜர்ஸ்க்கும் அமைச்சர்ஸ்களுக்கும் நம்மட்டே சொல்கிறாரு. என்னோடய ஆர்டர் தான் இனி நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி எக்கச்சக்க ரூல்ஸை வர சொல்கிறாரு. அந்த ரூல்ஸ்க்கு எல்லாருமே ஓகேயும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டே கரெக்டாக அவர் இருந்த பிளேஸ்க்கு கிங் ஆன அந்த மூமெண்ட் மற்ற 5 கிங்ஸுக்குமே தெரியுது. இந்த மாதிரி தெரிஞ்சால் டே அதோட விடல மற்ற 4 மெம்பர்ஸ், அதாவது இப்போ காற்று ஏரில் உள்ள பர்சன்ட்டை தானே கில் பண்ணியிருப்பார். இன்னும் நெருப்பு, வாட்டர், அப்புறம் லேண்டு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பவர்ஸ் இருக்குல்ல, அந்த பவர்ஸில் இருக்கிற 4 பர்சன்ஸ்க்குமே இன்விடேஷன் கொடுக்குறாரு. இந்த கிங்டமுக்கு கிங் ஆகிட்டேன், நான் கிங் ஆன அந்த மூமெண்ட்டுக்கு மற்ற கிங்டம்ஸில் உள்ள கிங்ஸ் உங்கள் எல்லாருக்குமே நான் ஏதோ பார்ட்டி வைக்க போகிறேன், அந்த பார்ட்டிக்கு நீங்கள் அவ்வளோ பேருமே வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி அந்த 4 மெம்பர்ஸுக்கும் இன்விடேஷன் கொடுக்குற மூமெண்ட்டை இவங்க 5 மெம்பர்ஸ்க்கு ஹெட்டாக ஒருத்தர் இருப்பாம்ல அவன் நோட் பண்ணுறான். என்கிட்ட என்ன பிளான் பண்ணுறானுங்கிறது தெரியலையே. இப்போ என்ன பண்ண, நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் ஒரு பர்சன்ட் அந்த டே கில் பண்ணிட்டான். இப்போ எங்கள் எல்லாரையுமே அந்த பிளேஸ்க்கு வர வைக்கிறான். இப்போ அந்த பிளேஸ்க்கு நாங்கள் போகிறதா போகாமல் இருக்கிறடா? போகாமல் இருந்தால் கண்டிப்பாக நான் இன்வைட் பண்ணியிருக்கேன், என்னையே அவமதிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களோட கிங்டம்லேயே போட்டு எடுக்க வருவான். இப்போ என்ன பண்ண, அந்த டே எங்கள் எல்லாரையும் கில் பண்ணதுக்கான ஒர்க்கு தான் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன பண்ண ஏட்டு பண்ணேன்னு தெரியலங்கிற மாதிரி பயங்கர டென்ஷனில் கட்டிகிட்டு இருந்தான். அதில் இவங்க எல்லாருக்கும் ஹெட்டாக ஒருத்தர் இருந்திருப்பாங்களா, 6% 6% அவன்டா. ஏன் கட்டுன்னு கட்டிகிட்டே இருக்கீங்க? நான் சொன்னது எல்லாத்தையும் தானே பண்ணிகிட்ருக்கீங்க. டே வந்து ஒரு ஆல்ஃபா, இன்னொன்று ஒரு டெவில். அவனை லாக் பண்ணதுக்கு டெவிலை லாக் பண்ணுற வெப்பன்ஸ் மட்டுமே போதும். வெப்பன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு, இந்த திங்ஸை நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு குட்டியாக நைஃப் மாதிரி இருக்குது. டே அவனோட ரியாலிட்டிலேருந்து கொஞ்சம் அசர்வாம்ல, அவனோட கவனத்தை எப்போ சிதற விடுறானோ அப்போ அவனோட செஸ்ஸில் நீ இதை சொருகிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவனோட அந்த ஸ்டோன் ஹார்ட் பிரேக் ஆகும், அந்த டெவில் ஹார்ட் பிரேக் ஆகும். அப்புறம் டேக்குள்ளே டெவில் பவர் இருக்காது. அந்த ஹார்ட் நார்மல் ஆகிற வரைக்கும் டே நார்மல் ஆல்ஃபா மட்டும் இருப்பான். அப்புறம் நம்ம அவ்வளோ பேர் சேர்ந்தே டே ஈஸியாக கில் பண்ணிடலாம், அவன் டாடை கில் பண்ண மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் ஏதோ ஒரு நைஃபை கொடுக்குறான். அது வந்து டெவிலோட பவரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி டேயோட மாமா இதை வச்சு தான் இந்த பர்சன்ட் கில்லே பண்ணியிருப்பான். அதே நைஃபு டேயுமே ஒரு டெவில், அவனோட ஹார்ட் டெவில் பவரால் லாக்காக இருக்குங்கிறது இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த மூமெண்ட்டுக்கு சேஸில் கரெக்டாக சொருகுங்கடானுங்கிற மாதிரி நைஃபை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சொருகுனா டே ஆல்ரெடி ஹார்ட்டை பாடிக்குள்ளேருந்து வெளியே அனுப்பியிருப்பார்ல, அந்த ஸ்டோனை பிரித்து எடுத்திருப்பார்ல. அந்த மூமெண்ட்டுக்கு இந்த டைமும் வேணால் ஸ்டோனு டேயை விட்டு பிரிஞ்சு வெளியே வரும். ஸ்டோன் நார்மல் ஆகிற வரைக்கும் டே கொஞ்சம் வீக்கான பர்சண்டாக இருப்பான். அப்படி வீக்காக இருக்க சொல்ல அவன் வெறும் ஆல்ஃபாவாக தான் இருப்பான். அப்போ டேயை கில் பண்ணிடலான்ங்கிற மாதிரி இப்படி ஒரு பிளானை போட்டு டே இன்வைட் பண்ண அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க. அந்த மாதிரி கிளம்புனா இப்போது கிங்டமில் தானே நம்ம ஜங்குக்கு இருக்காரு. ஐயோ, பேலஸில் இருக்கும். இது என்னோட ரூமா, ஐயோ எவ்வளோ பெருசாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூமில் இருக்கிற பெட்டில் அங்கிட்டு இங்கிட்டு ரோல் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு ஏதோ சைல்டு மாதிரியே ப்ளே பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. பில்லோஸை தூக்கி போட்டுட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுறது, பெட்டு மேலே ஏறி நின்று ஜம்ப் பண்ணுறதுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக்கிட்ட பேசலாம் வர நம்ம ஜிமினா சுகாட்டே 3% நோட் பண்ணோம். சுகாவை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, ஏண்டா டே ப்ரெடரை தான் உன் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன், கொஞ்சமாவது இந்த மாதிரி சைல்டிஷாக ப்ளே பண்ணாமல் நார்மலாக இருக்கிற மாதிரி சொல்லி கொடுக்கலாம்லடா,
என்ன மாடி ப்ளே பண்ணிட்டு நிற்கிறான் பாரு, ஒரு ப்ராப்ளமும் இல்லைடா எனக்குங்கிற மாதிரியே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினை அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு அப்படி தான் இவங்க எல்லாரும் எனிமி எப்படிடா அட்டாக் பண்ணி அழிக்கலாம்ங்கிற மாதிரி திங்க் பண்ணால் நம்ம ஜங்குக்கு அப்படிலாம் இல்லை. நம்ம இந்த பிளேஸில் இந்த டைத்தை வேஸ்ட் பண்ணிடவே கூடாது, ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டில் சுகா வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஹயாங் சுகா அங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு பில்லை தூக்கிட்டு வந்து பில்லாவை வச்சு நம்ம சுகா அடித்தா ஜிமினை பட்டு காண்டாகிறாரு. ஏன்டா டே இவ்வளோ நேரம் தனியாக தானடா ப்ளே பண்ணேன், போடா தள்ளி போடா, என்ன மிரட்டுற, ஹயாங்டா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் போ அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு சுகாவை அந்த பில்லை வச்சு பயங்கரமாக அடிக்கிறாரு. என் கூட ப்ளே பண்ணவாங்கிற மாதிரி இந்த மாதிரி வெயிட் பண்ணோம். சுகாவுமே ஒரு பில்லை தூக்கி நம்ம ஜங்கு கூட ஃபில்லாவை ஃபைட் பண்ணுவாரோ அந்த மாதிரி வெயிட் பண்ணா. ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுகா கிட்ட ப்ளே பண்ணி விளாட்றது, இந்த மாதிரி பிரதர்ஸ் 2 பேரும் ப்ளே பண்ணி விளாட்றத வீமி நோட் பண்ணால் அப்போ ஒர்க்கெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட ஜிமின் அவன் நோட் பண்ணால் டே ஓன் பேபி தான்டா, ஏன் பேபி எந்த ஒர்க்கும் பண்ண விட மாட்டேங்குது, நான் இங்கேருந்து சுகா கூட்டிகிட்டு போகிறேன், உன் பேபியை வச்சு நீ எப்படியும் ப்ளே பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம ஜங்குக்கு சுகாவை பிரித்து விட்டபடி ஜிமினா வந்துட்டு பில்லோவை வாங்கிட்டே ஆன்சரை கொடுத்துட்டு நமக்கு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்குது வாடாங்கிறங்கிற மாதிரி சுகா அங்கேருந்து கூட்டிகிட்டு போவாரா. ஹயாங் எங்கே போகிற நீ ஹயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சுகாவை நோட் பண்ணோம். உனக்காக நான் சாக்லேட் வாங்க போகிறேன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நிறைய வாங்கிட்டு வானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தேயப்பட்டு திரும்புகிறாரு. சாக்லேட்னா போடும் எல்லாத்தையும் மறந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற ஜங்குக், கோஸ்ட் நீ தாங்க இருக்கிறியா, வேறியா பில்லை ஃபைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. கோஸ்ட்டுன்னு சொல்லாதான்னு இருக்காம்ல, ஐயோ நீ பார்க்க கோஸ்ட்டு மேட்டாண்டா இருக்கிற, பட்டியா நான் இருக்கிறேன், ஜிமினா இருக்கிறான், சுகா இருக்கிறான், இங்கே எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்காங்க பாரு, யாருக்கு பின்னாடியாடு இந்த மாதிரி டார்க் கலரில் ஷேடோ போயிட்டுருக்கு பாரு புகையாக போட்டு பாரு பிளாக் அண்ட் பிளாக்கில் பக்கத்தில் தானே அந்த மாதிரி பிளாக் கலரில் ஷேடோவாக போடு, அப்போ நீ கோஸ்ட்டு தானே, நான் சொன்னதில் தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சிரிப்பாரா. அந்த மாதிரி சிரித்தான். ஆமாம் பேபி தப்பே இல்லை, நான் கோஸ்ட்டே தான், ஆனால் இந்த கோஸ்ட் இப்போ இந்த ஜங்குக்கை கில் பண்ணணும்னு திங்க் பண்ணுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏடி என்னை கில் பண்ண போறியா, நீ தானே சொன்ன என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்ட்டு, இப்போ கில் பண்ணுவேனுங்கிற, கோஸ்ட்டுன்னு சொன்னியா கில் பண்ணுவேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கை வந்து அந்த பில்லை வச்சு அடிப்பாரா. அந்த மாதிரி அடித்தா என் கூட பில்லோ ஃபைட் பண்ண வேண்டியா, ஆமாம் பில்லோ ஃபைட் தான் பண்ண வேண்டிய அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்குக்கு 2 பேருமே பில்லோ ஃபைட் பண்ணுவாங்களா. அந்த மாதிரி பில்லோ ஃபைட் பண்ணால் ஜங்குக்கு தான் டேக்கிட்ட விளாடுற நம்ப மாட்டுக்கு சுகாவை அடிக்கிறத விட அதிகமாக அடிக்கிறாரு. இப்படி அடிக்கிற மூமெண்ட்டில் உன் பிரதர்கிட்ட சாஃப்டாக தானடா அப்ளை பண்ண, என்னடா என்ன மட்டும் இந்த மாதிரி அடிக்கிற, நீ கோஸ்ட் தானடா, எவ்வளோ அடி வேணாலும் நீ வாங்கிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பயங்கரமாக பில்லோவை தூக்கி எறிகிறது அடிக்கிறதுங்கிற மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தான். பில்லோஸை ஜங்கு கூட ஆன்சர்லேருந்து வாங்கி அப்படியே த்ரோ பண்ணப்படி ஜங்குக்கு க்ளோஸ் ஆல்பாரா. அந்த மாதிரி இல்லைதா ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஷை ஆகி அப்படியே டேயோட ஃபேஸை பார்த்தவர் அப்படியே குனிஞ்சி டேயோட ட்ரெஸ்ஸை நோட் பண்ணபடி நிற்கிறாரு. என்ன பண்ணுற, எதுக்கு என்னை இப்படி பிடிச்சிருக்க, முதல்ல என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் விட முடியாது, என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட இப்போ அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணப்படி அப்படியே ப்ரெஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு தான் டேயோட அந்த கவர் பண்ணியிருக்க கோட் ஜாக்கெட் மாதிரி இருக்கும்ல, அந்த க்ரிப்பாக பிடிச்சபடி நீ என்கிட்ட ப்ளே பண்ணிகிட்ருக்க தெரியுதான்னு தெரியலையா, இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணினா என் ஹயாங்கிட்ட போய் சொல்லிடுவேன் பார்த்துக்கோ, அப்போயே நேற்று கொடுத்த கிஸ்ஸை நீ சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்பாரா. அது எனக்கு மறந்துடுச்சு, இப்போ வேணா இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாக தரேன் சொல்கிறியா, என்ன பயமுறுத்தி இருக்கேன், கிஸ்லாம் நீ கூட்டா நான் வாங்கிப்பேன், நான் வாங்க மாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணலான்ங்கிற மாதிரி பார்த்தோம். அப்படியே நம்ம ஜங்குக்கை பேக்கப் பண்ணப்படி டக்குன்னு அங்கேருந்து ஃப்ளை பண்ணி தூரமாக பறக்கிறாரு. இப்போ என்ன எங்கேருந்து தூக்கி போட போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உன்னை எங்கேயும் தூக்கி போட போகல, நான் ஒரு ரிவருக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி நம்ம டேயும் ஜங்குக்கும் சைல்டு ஏஜில் ரொம்ப அந்த சைல்டு ஏஜ் ஜேகே இருக்க சொல்லம் ஒரு ரிவரில் அதிகமாக ப்ளே பண்ணியிருப்பாங்களே, அந்த ரிவருக்கே கரெக்டாக நம்ம டே கூட்டிகிட்டு வர்றாரு. ஐயோ ரிவர் பார்க்க செம்மையாக இருக்குது, கோஸ்ட் இது எப்படி இந்த பிளேஸ் உனக்கு தெரிஞ்சிச்சு, கோஸ்ட்டுன்னு சொல்லாட நம்மள அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி டே நான் கோஸ்ட்டுன்னே சொல்லலை, ரிவர் பார்க்க சொல்ல ரொம்ப நல்லா இருக்குது,
ப்ளே பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி, நான் அதில் ஸ்விம் பண்ணட்டுமாங்கிற மாதிரி டைட்டாக பர்மிஷன் கேட்கவும், சரி போ ப்ளே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்ன அடுத்த செகண்டே டக்குன்னு இந்த ரிவருக்குள்ளே ஜம்ப் பண்ணபடி ஸ்விம் பண்ணுறாரு, ப்ளே பண்ணுறாரு. அந்த ப்ளேஸில் ப்ளே பண்ணி விளாட்றது ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுக்கிட்டே இருந்தா, என்ன எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சிங்கிளாகவே இருப்பியா? யார் கூடயுமே பேச மாட்டியா? என்கிட்ட பேசலாம்ல? இன்னும் எவ்வளோ டேஸ் தான் இந்த மாதிரி நீ சிங்கிளாகவே இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி ரிவரில் ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்கிற ஜங்குக்கு ஜேகே பேசுகிற மாதிரி வாய்ஸ் கேட்டு அப்படியே அந்த ரிவரில் முங்கிட்டு இருந்தவர் எழுந்து நின்று பார்க்குறாரு. யாரடா அங்கே பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். அந்த கரையில் சைல்டு டிஜியா பேபிஸ் மாதிரி இருக்கிற குக் 2 பேருமே பேசிகிட்டு வந்திருப்பாங்களே. யார்கிட்டையுமே பேசாமல் இக்னோர் மூமெண்ட் இருக்கு. ஜேகே வந்து ஏன் இந்த மாதிரி எல்லோரும் இக்னோர் பண்ணுற, என்கிட்ட ஏதாவது பேசணுங்கிற மாதிரி பேசியிருப்பார்ல, அந்த மூமெண்ட் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. இந்த மாதிரி ஃப்ளாஷ் தானே என்ன இந்த பசண்டை இதுக்கு முன்னாடி பாட்ட மாட்டி எனக்கு ஏன் திங்க் ஆகுது, நான் இதுக்கு முன்னாடி பாட்டேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணோம். இப்போ அப்படியே அதே ரிவரில் கரையில் தான் பயங்கரமாக நம்ம ஜேகே உட்காந்துருந்து க்ரை பண்ணி அழுதுட்ருக்காரு. அந்த பிளேஸ்க்கு ஜேகேயோட மாம் வந்துட்டு, ஏன் க்ரை பண்ணுற ஜேகே? இந்த மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பாவம்ல, அவன் ரொம்ப சின்ன பையன், அவளை இப்படி லாக் பண்ணிட்டாங்களே, அவங்கள ஜங்கிலி போட்டு கட்டினாங்க தெரியுமா மாம் உங்களுக்கு? பாவம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே அல்ற மூமெண்ட்டை ஜங்குக் பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா இப்போ நம்ம ஜேகேக்கு 20 ஏஜ் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக அந்த கரைக்கிட்ட வந்துட்டு, ஐயோ இன்னைக்கு நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா? எனக்கு என் டேயை பக்கத்தில் பாட்டேன். அப்பா பாட்ட உடனேயே நான் மொத்தமாக ஃப்ளாட் ஆகிட்டேன் தெரியுமா? குட்டியாக சைல்டாக பார்க்க சொல்ல இந்த டே விட இப்போ இருக்க டே செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறான். என்ன ரொம்ப ரூடாக வர இருக்கிறான். டே நான் உன்கிட்டயே வந்துட்டேன். சீக்கிரம் அந்த பிளேஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணி அவகிட்ட லவ் சொல்ல போகிறேன். ஐயோ டேக்கு லவ் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அந்த ரிவர்கிட்ட அந்த மாதிரி யார்கிட்டையுமே தன்னோட ஹாப்பினஸை சொல்ல முடியாமல் இந்த ரிவர்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாரு. அந்த மூமெண்ட்டும் அப்படி பிளாஸ்ட் ஆகுது. பிளாஸ்ட் ஆகுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படி ஒவ்வொரு மூமெண்ட்டாக அந்த ஃபர்ஸ்ட் மெமரி ரீகப் ஆகுற மூமெண்ட்டில் இப்படி நம்ம ஜேகே ஜங்குக் ஜேகேயை பார்க்குற அந்த மூமெண்ட் அண்ட் இமேஜினேஷன் திங்க் ஆகுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி தனலாம் சுற்றி மயக்கமாக்கி திரும்பவும் ரிவருக்குள்ளே மயங்கி விழுறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு ரிவருக்குள்ளே மயங்கி விழுறத நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு அந்த ரிவருக்குள்ளே என்ட்ராகி ஜங்குக்கு புஷ் பண்ணபடி ரிவருக்கு வெளியே தூக்கிட்டு வந்துட்டு, ஜங்குக் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட சீக்ஸ் அப்படி தட்டிக்கிட்டு இருந்தா இந்த ஃபாஸ்ட் மெமரிலாம் ரீகப் ஆன அந்த மூமெண்ட் அந்த நம்ம ஜங்குக்கிட்ட இப்படி தட்டிகிட்டு இருக்க ஹேண்ட்ஸை க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி, என்னை எப்போது விட்டுறாட எப்போது என்ன விட்டுறாட, ஃபர்ஸ்ட்டில் நான் உன்னை விட்டு பிரிஞ்சுட்டேன், இந்த டைம் உன்னை விட்டு பிரிகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, என்னை பக்கத்துலேயே வச்சுக்கோ, எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணாலும் சரி, என்னை எங்கேயும் போக விட்டுறாட, நான் உங்ககிட்ட திரும்ப போக விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டேன். ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணபடி, கண்டிப்பாக நான் உன்னை என்கிட்ட எங்கேயுமே போக அலோவ் பண்ண மாட்டேன் ஜங்குக், ஃபாஸ்ட்டில் நடந்தது ஃபாஸ்ட் தான், ஃப்யூச்சரில் அதே தப்பாக நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு முன்னாடி ஸ்டெல்லி தூக்கினபடி திரும்பவும் ஹவுஸ்க்கு வராரு. ஜங்குக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடி ஜங்குக் பெட்டில் அந்த மயக்கமான பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மொமெண்ட்டை யூமி நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த ரிவருக்கு நான் ஜங்குக்கு கூட்டிகிட்டு போனேன் கொஞ்சம் ப்ளே பண்ணலான்ட்டு, திடீர்னு ஜங்குக்கு மயங்கி விழுந்து இந்த மாதிரிலாம் பேசினா அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட சொன்னால், நீயும் ஜங்குக்கும் அந்த ரிவரில் தான் அதிகமாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. சொல்லப்போனால் ஜங்குக்கோட ஃபேவரட் பிளேஸு அந்த ரிவர் தான். நீ அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போய் ஜங்குக்கு ஃபர்ஸ்ட் மெமரியை தான் வர வச்சுருக்க, அதான் மயங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும், இப்போனா நம்ம திங்க் பண்ணி பார்க்குறாரு. அட ஆமாம், இதை எப்படி நான் மறந்தேன், எனக்கு எப்படி இது மறந்துச்சு, நான் சைல்டில் ஜங்கு கூட அந்த பிளேஸில் தானே இருந்தேன், ஒருவேளை ஜங்குக்கு மெமரி தான் ரீக்கப் ஆகிருக்குமோ, ஆனால் நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேசினானோ அப்படிங்கிற மாதிரி ஜங்கு பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு, கண்டிப்பாக நம்மளை பிரித்த பர்சன்டையும் நம்மளோட ஃபேமிலியை பிரித்த பர்சன்டையும் நான் கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுத்தே தருவேன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, பார்ட்டிக்கான ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்,
நீ போட்டு கொடுத்தபடி எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணி வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இப்போ அப்படியே அந்த 4 பவர்ஸ் உள்ள கிங்டம்ல உள்ள கிங்ஸுமே கரெக்டாகிட்டே இருக்கிற அந்த கிங்டம்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. மெயின் பிளேஸில் மெயின் டோர்கிட்டே நின்று 4 பர்சன்ட்ஸையும் வெல்கம் பண்ணுறாரு. உங்களை தான் நான் ரொம்ப டேஸாக ரொம்ப இயர்ஸாக இப்படி பக்கத்தில் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய கிங்டமில் பார்ட்டின்னு சொன்னதோட கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் பார்ட்டி சொன்னதுக்காகவே என் பார்ட்டி அட்டன் பண்ண வேண்டியதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த பிளேஸில் ஸ்டே பண்ணுங்கள். ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்ட்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிட்டே பேசிட்டு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான்டா உங்களுக்கு இருக்குங்கிற மாதிரி அப்படிங்கிறது போனால் 2 ஹவர்ஸ் கழிச்சு உனக்கு எண்டுடா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் நம்மகிட்டே நோட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஜங்குக் அப்படியே எள்ளுண்டு உட்காண்ட்ருக்காரு. என்னாச்சு? ரிவரில் தானே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணபடியே கரெக்டாக நம்ம ஜங்குக் எழுந்து வெளியே வந்தால் அந்த 4 பர்சன்ஸோட கிங்டமில் உள்ள கிங்ஸுமே பேசிகிட்டு இருக்கிறத மொத்தத்தையும் நம்ம ஜங்குக் கேட்டுருவாரு. கில் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு வந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளான் போட்டுருப்பாங்களே, அந்த பிளான் எல்லாத்தையும் பேசிட்டு அந்த நைஃபு டேயோட செஸ்ஸில் சொருகக்கூடிய அந்த நைஃபையும் பத்திரமா பார்த்துக்கூடாதுங்கிற மாதிரி கரெக்டாக இந்த பர்சன்ட்டிருந்து இன்னொரு பர்சன்ட்டோட ஹேண்ட்ஸில், அதாவது 3/2 கேர்ளில் ஒரு பாயோட ஹேண்ட்ஸ்லேருந்து ஒரு கேர்ளோட ஹேண்ட்ஸுக்கு அந்த பர்சன்ட் கொடுக்குறாங்க. நீ தான் இதை பத்திரமா வச்சுக்கோ, அவன் அசந்த நேரத்தில் அவனோட செஸ்ஸில் சொருகிரு, அதே பிளேஸில் இந்த டேயை கில் பண்ண வேண்டியதுதான்.